Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 2 கிராமங்களை தனித்தனி ஊராட்சிகளாக அறிவிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கண்ணதாசன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தொரவி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பனையபுரம் திருக்கனூர், அதாவது விக்கிரவாண்டி புதுச்சேரி இடையேயான சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளில் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவர்களுடைய போராட்டத்திற்கான காரணம் இந்த பணப்பாக்கம் மற்றும் பணப்பாக்கம் மற்றும் தொரவி ஆகிய 2 கிராமங்களை தனித்தனி ஊராட்சியாக பிரிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இதற்கான முன்னெடுப்பு பணிகள் நடைபெற்ற போதிலும் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த தேர்தல் வாக்குறுதியில் திமுகவினர் இந்த வாக்குறுதி அளித்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற போதிலும் அந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதற்கான முன்னெடுப்பு பணிகளை தற்போது வரை தொடங்கப்படாமல் இந்த கிராம மக்களை அலக்கழிக்க செய்வதாக இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இந்த 2 ஊராட்சிகளாக பிரிக்காத காரணமாக பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இந்த 2 கிராம மக்களுக்கும் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் 4000 குடும்ப அட்டைகள் உள்ள இந்த 2 கிராமங்களுக்கு முழுமையாக இந்த அரசு நலத்திட்டங்கள் சென்றடையாமல் இருப்பதாகவும், இதனால் அதிகாரிகள் அலட்சிய போக்குவரத்து தங்களை கையாள்வதாக கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் சமாதானம் அடையாத கிராம மக்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு கட்டத்தில் அவர்களை இந்த போராட்டத்தில் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய மக்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இந்த காவல்துறை முயன்ற போது ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தொடர்ந்து அந்த காவல்துறையினர் கண்டித்து தங்களுடைய உரிமைகளுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இந்த அரசு தங்களை கைது செய்வதில் மட்டும் எப்பொழுதும் தங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடக்கூடிய மக்களை கைது செய்வதில் மட்டுமே அரசு முனைப்பு காட்டுவதாக கூறி இந்த அதிகாரிகளை கண்டித்தும் காவல்துறை கண்டித்தும் அவர்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருவதால் புதுச்சேரி விழுப்புரம் விக்கிரவாண்டி இடையேயான இந்த போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், மக்கள் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களும் பல்வேறு அடிப்படை தேவைகளுக்கு மக்கள், குறிப்பாக கிராம மக்கள், விவசாயம் மற்றும் மாணவர்கள், அடித்தட்டு மக்கள் தங்களுடைய உரிமைகள் கிடைக்காமல் அதிகாரிகளாலும் அரசு அமைச்சர்களாலும் அந்த அரசு துறையை அனைத்து துறைகளாலும் பாதிக்கப்பட்டு நாள்தோறும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில்தான் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த ஸ்டாலின் அரசை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 2 கிராமங்களை தனித்தனி ஊராட்சிகளாக அறிவிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.